लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 3714வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய திருவிருத்த திருமணினுடைய 75வது பாசுரம். தலைவியின் இடத்தை பற்றி தலைவன் தோழியிடம் கேட்பதான பாசுரம் இந்த பாசுரம். கிடம்பியாச்சான் அருளிய தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உரிவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 75வது பாசுரம். இந்த பாசுரத்திலே தலைவனுடைய தோழியிடத்தே அவள் இருக்கும் இடத்தை பற்றி வினவுதல் என்பதாகும். தலைவன் பதிவிடாதல் என்று இதற்கு தலைப்பு. பாசுரத்தை சேவிப்போம். உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு எம் ஆவியை ஊடுருவ குலாகின்ற வெம்சிலை வாழ் முகத்தீர் குனி சங்கு இடறி புலாகின்ற வேலை புனரி அம்பள்ளி அம்மான் அடியார் நிலாகின்ற வைகுந்தமோ வையமோ நும் நிலையிடமே. வைகுந்தத்தில் இருக்கிறீர்களா அல்லது இந்த உலகத்தில் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். கெண்டை மீன்கள் பிறழ்வது போல ஒளி வீசக்கூடிய கண்கள், அந்த கண்களிலிருந்து வரக்கூடிய ஒளியானது அம்பு போல் என்னுடைய உயிரை துளைக்கிறது. உங்களது கண்களை மூடி மறைக்கின்ற கொடிய புருவங்கள் வில்லை போல ஊடுருவி பாய்கின்றன. இத்தகைய ஒளிமிக்க கண்களை பெற்றுள்ள பெண்களே, நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? உங்கள் வாய்விடம் எது? நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவர்களா அல்லது வைகுந்தத்தை சார்ந்தவர்களா என்று கேட்கிறார். வளைந்த சங்குகள் இறைந்து கிடக்கிறதும் புலால் நாற்றம் வீசும் அலைகளை உடையதுமான பார்க்கடலையை இருப்பிடமாக கொண்டு அறுதியில் கொள்ளுகின்றான எம்பெருமான் அவருடைய அடியார்கள் வசிக்கும் பரமபதம்தான் உங்கள் வாழ்விடமா? அல்லது இந்த நிலவுலகத்து பெண்கள் தானா நீங்கள்? என்னால் நம்பவே முடியவில்லையே, இத்தனை பேரழகு படைத்தவர்களாக இருக்கிறீர்களே, இதற்கு முன் உங்களை நான் கண்டதில்லையே என்று தன் வியப்பை புலப்படுத்துவது போல தலைவியும் அவள் தோழியும் தனித்திருக்கும் போது தலைவன் வந்து தன் காதல் கருத்தை தெரிவிக்க இது ஒரு சாக்காக கருதி பேச்சை துவக்குகிறான் என்பது இந்த பாசுரம் கூற வருகின்ற கருத்து. உலாகின்ற கெண்டை என்பது காதளவோடு நீண்ட கண்களை குறிக்கிறது என கொள்ள வேண்டும். தேவலோகத்து அப்சரசர்களோ அல்லது நிலவுலகத்திலேயே வாழும் பெண்களோ என்று தன் வியப்பை தெரிவிக்கிறான் தலைவன். புருவங்கள் வில்லாக வளைந்து கண்கள் அம்பாக உயிரை துளைக்கிறது என்பது உருவகம். புலாகின்ற என்ற சொல்லுக்கு மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசுகின்ற என்று நாம் பொருள் கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு உரை நூல் மட்டும் அலைகள் மோதி சப்திக்கின்ற என்கிற ஒரு பொருளை கொண்டிருக்கிறது என்பது இங்கே கருதத்தக்கதாக பள்ளத்துறையா சொல்லுகிறார். இத்துறை தலைவன் பதிவினாதல் என்று திருக்கோவையாரில் பேசப்படுகிறது. மதியிடம் படுக்கலுற்ற நாயகன் நாயகியின் தோழியரை பதிவினாதல் என்று ஒரு வேறுபட்ட பொருளை தருகிறார் பிருத்திவாதி பயங்கரம் அனங்காச்சாரியார். இதில் இன்னொரு நயமும் இருக்கிறது. நம் கையில் கொள்ளும் வில்லம்புகளால் வருத்தும் உலக இயல்பு போலன்றி முகத்தார் கொண்டை வில்லம்புகளால் வருத்தும் சிறப்பு தோன்ற வாழ் முகத்தீர் என்கிறார் ஆழ்வார் என்கிறார் பிருத்திவாதி பயங்கரம் அனங்காச்சாரியார். கையிலே கொண்டிருக்கிற அம்பு போல அல்லாது கண்களாலேயே கொடுமை செய்யக்கூடிய வில்லும் அம்பும் பொருத்தியது போல இருக்கிறதாம் அவருடைய கண்கள். இது நோக்கம். எனவே இது தலைவியும் தோழியும் இருக்கும்போது நடந்த நிகழ்வு என்று கொள்ளுவதே பொருத்தமுடையதாக இருக்கிறது. தலைவன் தோழியிடம் மட்டும் பேசுவதாக பொருள் கொள்வது சற்று பொருந்தாதோ என்றாலும் கூட தலைவியும் அங்கு இருக்கிறாள். இருந்த போதிலும் அவளை வைத்து கொண்டே தலைவியை பார்த்து தலைவன் தோழியை பார்த்து தலைவி எங்கிருக்கிறாள் என்று கேட்பது போலவும் நீங்கள் தேவ பெண்களா அல்லது இங்கிருக்கிற பெண்களா என்றெல்லாம் பேசுவதாக பதிவினாதல் பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். உலாகின்ற கெண்டை ஒளி அம்பு எம் ஆவியை ஊடுருவ குலாகின்ற வெஞ்சிலை வாழ் முகத்தீர் குனிசங்கு இடறி புலாகின்ற வேலை புணரி அம்பள்ளி அம்மான் அடியார்
நிலாகின்ற வைகுந்தமோ வையமோ நம் நும் நிலையிடமே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.